வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம சாப்பிட்டு பார்த்தாச்சு. ரொம்ப அருமையாக இருந்தது, சுவையாக இருந்தது. வாங்க, சுட சுட சோறை வச்சு நம்ம சாப்பிட்டுட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா எடுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள், எடுத்துருக்கோம் தேவையான அளவு. இங்கே பாருங்கள், கறி 1 கிலோ கறி எடுத்துருக்கோம். பிராய்லர் கோழி கறி நல்ல சுத்தமாக கழுவி நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு நல்ல கழுவி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு தனியாக ஒரு மசாலா அரைக்கணும். இதுக்கு என்ன பண்ணோன்னா, உளுந்து கடலைப்பருப்பு, சீரகம், சோம்பு, ஏலக்காய் 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் வாசனைக்காண்டி. பட்டை ஒரு 2 பீஸு, பெரிய பீஸாக எடுத்துருக்கோம். கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் நல்லா வறுத்துக்கிடலாம். நல்லா அரை வேக்காலில் நல்லா வறுத்துக்கிடணும். இதுக்கு காஞ்ச மிளகா கொஞ்சம் ஒரு 5-6 பீஸு நம்ம போட போகிறோம். இதில் தேங்காய் துருவி வச்சுருக்குறோம். தேங்காய் ஒரு அரை முறி, அரை பத்தைன்னு சொல்லுவாங்க, துருவி வச்சுக்கோம். இப்போது 4-5 காஞ்ச மிளகா வத்தல்னு சொல்லுவாங்க சில மாவட்டங்களில். இதை துருவி நல்லா அப்படியே நல்லா வதக்கிடலாம். அப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இதில் பிரியாணி பூ இதில் ஒன்று போட்டுக்குங்க. ஓகே, நல்லா பொடிசாக அரைச்சாச்சு. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா செவந்து வரட்டும். பிரியாணி பூ இதில் ஒன்று போட்டுக்குங்க. நல்லா செவந்து வரட்டும். செவந்து வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிடணும். ஓகே, ஓரளவு நல்லா செவந்து வந்துருச்சு. பரவாயில்ல. அப்படியே வாசனை அப்படியே செய்யும்போது மணக்குது கபகப்பன்னு. ஓகே, எடுத்து மிக்ஸி ஜாரில் போடுங்க. ரைட்டு, இப்போ அதை அம்மா அரைச்சி வச்சாச்சு தனியாக. இப்போ கடையில் எண்ணெயை ஊற்றிக்கிங்க. சோம்பு, கிராம்பு அப்படி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நல்ல இதாகணும். கிராம்பு எண்ணெயில் பொரியும் போது வெடிக்கும், மேலே தெரிச்சிடாமல். அப்புறம் இலை போடுங்க, பிரியாணி இலையை போடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறோம். இதில் நாட்டு வெங்காயம் போட்டால் நல்லா அருமையாக இருக்கும். ஆனால் நம்ம நாட்டு வெங்காயம் போடலை, சூழ்நிலைக்காண்டி. பல்லாரி போட்டிருக்கோம். நல்லா வதக்கி விடுங்க. செந்நிறமாக வதங்கட்டும். அப்படி செந்நிறமாக வதங்கி வரட்டும். வந்தாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, தக்காளி அரைஞ்சி வச்சுருக்க தக்காளி எடுத்து போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா கூலாக வரட்டும். அது வரைக்கும் மெதுவாக வதக்கலாம். ஓரளவு வந்துடுச்சு. செவந்து நல்லா கூலாக வந்த மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு நிமிஷத்தில் சரியாயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓரளவு செவந்து வந்துச்சு பாருங்கள். ஓகே, ஓரளவு நல்லா கூலாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம். அதை எடுத்து கொட்டியாச்சு. இது இஞ்சி பூண்டு நல்லா வேகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் ஆகட்டும், வேகட்டும். தீயை குறைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா சட்டியில் கீழே அடி பிடிச்சி கருகிடக்கூடாது, வச்சுக்கலாம்.
2 பச்சை மிளகா வந்து போட்டுக்கலாம். ஒரு சுவைக்காண்டி தான் 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த ஒரு வறுத்தெல்லாம் அரைச்சி வச்ச பாருங்க, அதெல்லாம் எடுத்து கொட்டுங்க. கொடுத்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க, ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வேகட்டும், மசாலா நல்லா வேகட்டும். கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக. ரைட்டு, ஓகே. இது வந்து தனி வத்தல் மிளகாய் வத்தல், தனி மிளகாய் வத்தல் பொடி வந்து ஒரு 1.5 கரண்டி போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். நம்ம மல்லி இதில் புதினா கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கோம், நல்லா கழுவி அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும், மசாலாலாம் நல்லா வேகணும், நல்லா கொதிக்கட்டும். நல்லா மசாலா வெந்துட்டுனா எண்ணெய் வந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஏன் பாருங்கள், இப்போ கறியை எடுத்து போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதக்குது பாருங்கள் மேலே லைட்டால். அப்போ மசாலா வெந்துட்டுன்னு அர்த்தம். மசாலா வெந்துட்டுனா கறி அப்படியே மேலே எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிடும். கறி 1 கிலோ கறி நம்ம வச்சு நம்ம செய்கிறோம். ஓகே பாருங்கள், கட்டியாக கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். இப்போ 1/2 வேக்காடுக்கிட்ட வந்துருச்சு. இப்போ வந்து உப்பு தேவையான அளவு, கல் உப்பு தான் போடணும் எப்போதுமே. பாருங்கள் எண்ணெய் அப்படி சைடால் மிதக்குது பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. போட்டு நல்லா கலக்கியாச்சு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எண்ணெய்லாம் மேலெல்லாம் வந்துச்சு பாருங்கள். இது ஓரமாக எண்ணெய் மிதக்குது பாருங்களேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, மிக்க நன்றி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பாசத்துக்குரிய பேச்சுலர் தமிழ். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் இருகரங்கூப்பி நன்றியை செலுத்துகின்றேன். நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்பேங்க.